ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறி போகலாம். இந்த உலகத்திலே நமக்கு நம்பிக்கை சொன்ன மக்கள் நம்பிக்கை துரோகம் செய்யலாம். அநேகர் நம்பி ஏமாந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமறை நமக்கு காட்டுகிற ஆண்டவர் எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு மனிதனை போல மாறுகிற ஆண்டவர் அல்ல. அவர் மனிதனை போல மாற அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வகுமாரன். இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறி போகலாம், மனிதர்கள் ஏமாற்றலாம், மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய வழிநடத்துதல் ஒருபோது மாறாது. அவர் கைவிடவே மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நம்பிக்கையான இந்த உதவி செய்வேன் என்று சொன்னாங்க. நாளைக்கு காலையில இந்த உதவி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஏமாற்றிட்டாங்க. நம்பிக்கையோடு நான் காத்திருந்தேன், ஏமாற்றப்பட்டு விட்டேன். எத்தனையோ ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு நம்பிக்கை இல்லாதபடி நம்ப வைத்த மக்கள் எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள் என்று கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் அநேகம் உண்டு. ஆனால் நம் ஆண்டவர் மாறுகிற ஆண்டவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவர். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நமக்கென்று நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளிலே எந்த ஒரு பொய்யான வார்த்தைகள் அல்ல. அவர் பேசி மாறிவிடுகிற ஆண்டவர் அல்ல. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உனக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள் எத்தனை ஆண்டு காலமானாலும் நிறைவேற்றி காட்டின ஆண்டவர். நமது வாழ்க்கையிலையும் அவர் மாறாதவராய் அவர் சொன்ன வார்த்தைகளின் படி நம்மை நடத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். நமக்கென்று தந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் ஏராளம் பைபிள் இருக்கு, நிறைவேறவே இல்லையே. ஆண்டவர் மறந்தாரோ, அவர் மறந்து போய்விட்டாரோ, அவர் வாக்குத்தத்தங்களை தந்து மாறிவிட்டாரோ என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருந்து மகிமையுள்ள பாதையிலே நிச்சயமாய் நடத்துவார். அவர் ஏமாற்றுகிற மனிதன் அல்ல, நம்பிக்கை தந்து நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் மாறாத ஆண்டவரப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்யுங்க ராஜா. நீர் அதிசயத்தை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் மாறாத ஆண்டவராய் இருந்த அற்புதங்களை செய்வீர் நம்புகிறோம். உடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது. உடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாதப்பா. நீர் அற்புதங்களை செய்வதற்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.